வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று இன்றைக்கு சித்தர் இடைக்காடருடைய ஒரு பாடலை நாம் சிந்திக்கலாம். சித்தத்தோடு கிளறுதல் என்ற தலைப்பிலே இப்பாடல் நாம் கவனிப்போம். ஐம்பொறி அடங்கினவே தும்பி பர நிறை அறிவே பொருளாம் என தும்பி பர செம்பொருட்கள் வாய்த்தனவே தும்பி பர ஒரு தெய்வீகம் கண்டோம் என்றே தும்பி பர. வாழ்க வளமுடன். ஐம்பொறி அடங்கினவே தும்பி பர. மனம் ஐம்பொறிகளில் சிக்காமல் எப்பொழுது தன்னுடைய மூலமான உயிரை உணர்கிறதோ அப்பொழுது இறை நோக்கி அது பயணிக்கும் என்பதை கூறும் இடைக்காடர், நிறை அறிவே பொருளாம் என்று தும்பி பர. நிறை அறிவாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை உணர்வதற்காக தன்னுடைய மூலமான உயிரும் மனமும் இணைந்து அகத்தவத்தில் பயணிப்பதாக நிறை அறிவே பொருளாம் என தும்பி பர என்று கூறுகிறார். செம்பொருட்கள் வாய்த்தனவே தும்பி பர. செம்பொருட்கள் வாய்த்தனவே பேரியக்க களத்தில் அந்த விஸ்வரூப தரிசனத்தை தரிசித்த போது, அந்த பிரகாசத்தை உணர்ந்த போது, சிவனுக்கு சிவந்த மேனியாக அந்த விஸ்வரூபத்தை பார்ப்பதாக செம்பொருட்கள் வாய்த்தனவே தும்பி பர என்று கூறுகிறார். ஒரு தெய்வீகம் கண்டோம் என்றே தும்பி பர. அதையும் தாண்டிய போது சுத்தவெளி வெட்டவெளி உணர்ந்த போது அவருக்கு ஒரு தெய்வீகம் கண்டோம் என்று தும்பி பர என்று கூறுகிறார். சுத்த வெளியில் சென்று இறை உணர்ந்ததை தெரிவிக்கிறார். ஆக ஐம்பொறி அடங்கினால், ஐம்பொறிகளை கடந்தால் நாம் இறை உணர வாய்ப்பிருக்கிறது என்பதை கூறுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இதைத்தான் சுவை ஊறு ஓசை நாற்றம் ஐவகை தெரிவான்களுக்கே உலகு என்று வள்ளுவ பெருந்தகை கூறியிருப்பதை நாம் கவனிக்கலாம். நமது குரு வேதாத்திரி அவர்கள் வென்றிடுவாய் புலனைந்தும் வெற்றியே என்று கூறியிருப்பதை நாம் சிந்திக்கலாம். ஆக இந்த புலன் வழியாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த மனதை திருப்பு முனையாக அகத்தவத்திற்கு கொண்டு வந்து ஓர்மை செய்து தன்னுடைய மூலமான உயிரை உணரச் செய்து அதில் பயணித்த போது அவர்களுக்கு பேரியக்க களம் உணர்வாவதும் சுத்தவெளி உணர்வாவதும் நாம் சிந்திக்கலாம். வடலூர் வள்ளல் ராமலிங்க அடிகளார் அவர் கூறும்போது, வானத்தில் மயிலாடக் கண்டேன். பேரியக்க களத்தை மயில் தோகையை விரித்து ஆடுவது போல் உணர்கிறார். மயில் குயில் ஆச்சுதடி அக்கச்சி என்று கூறுகிறார். சுத்தவெளி கும்மிருட்டு, குயில் கருப்பு, மயில் குயிலாக மாறிப்போனது என்பதை விளக்குகிறார். ஆக அவரவர்கள் உணர்ந்த அந்த நிலையை நாம் பார்க்கும்போது சுத்தவெளியில் இருந்து தவமியற்றி நமக்கு விளக்கங்கள் தந்திருக்கிறார்கள்
என்று புரிகிறது. ஆக யாரெல்லாம் அவ்வாறு செய்திருக்கிறார்கள் என்று சிந்தித்த போது ஐம்பொறிகளாக இருக்கக்கூடிய அந்த 5 புலன்களை வெற்றி கொள்பவர்கள் வென்றிடுவாய் புலனைந்தும் ஐம்பொறி அடங்கினவே என்று இடைக்காடரும் சுவை ஒளி ஊறு ஓசை நாட்டம் என்ற ஐவகை தெரிவான்களுக்கே உலகு என்பதை வள்ளுவப் பெருந்தகை கூறியிருப்பதையும் நாம் சிந்திக்கும் போது புலன் வழியாக மனம் ஓடாமல் திருப்பிய அந்த நிலை திருப்பு முனையை யாரெல்லாம் ஏற்றார்களோ அவர்கள் பயணித்து அந்த தெய்வீகமாக இருக்கக்கூடிய அந்த சுத்த வெளியை, அந்த இறைவெளியை ஒரு தெய்வீகம் கண்டோம் என்று தும்பி பர என்று இடைக்காட்டு சித்தர் கூறியிருக்கக்கூடிய கருத்தை நாம் சிந்தித்த போது யாரெல்லாம் புலம் கடந்து அந்த ஐம்பொறியை வென்று யாரெல்லாம் பயணித்தார்களோ அவர்களுக்கு காட்சியாவது பேரியக்க களம். அதையும் தாண்டி அவர்கள் சென்றபோது சுத்தவெளி அந்த தெய்வீகத்தை உணர்வதாக ஒரு தெய்வீகம் கண்டோம் என்று தும்பி பெற என்று கூறியிருப்பதை நாம் சிந்திக்கலாம். ஆக துரியாதீதம் என்று நமது குரு நம்மை அழைத்து செல்லும் அது சிறப்பு தவம்தான் என்பதை புரிந்து கொண்டு குரு காட்டும் பாதையில் சென்று நாமும் நம் அன்பு குடும்பம் வெற்றி, மகிழ்ச்சி, மனநிறைவு எந்நாளும் கொள்வோம். இச்சிந்தனையை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் கவிதந்த இடைக்காடர் சித்தர் அவர்களுக்கும் இதுகாரம் செவிமடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.